உலகில் மிகவும் அதிகமாக அச்சிடப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட பிரெயின் ட்ரேசி எழுதிய நேர நிர்வாகம் என்ற புத்தகத்தின் தமிழாக்கம் நாகலட்சுமி சண்முகம் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த புத்தகத்தோட முதல் அத்தியாயத்திலிருந்து நம்ம தொடங்குவோம். நேர நிர்வாகத்தின் பின்னால் உள்ள உளவியல். நீங்கள் உங்களை பற்றி நினைக்கும் விதமும் உணரும் விதமும் உங்கள் வாழ்வின் தரத்தையும் உங்கள் சுயமதிப்பையும் பெருமளவும் தீர்மானிக்கின்றது. நீங்கள் உங்களை எந்த அளவு விரும்புகிறீர்கள் என்பதுதான் சுயமதிப்பாகும். உங்களுடைய ஆற்றலை முழுமையாக வளர்த்தெடுப்பதில் உங்கள் வாழ்க்கையையும் நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்துகின்ற விதம்தான் உங்கள் சுயமதிப்பை பெருமளவும் தீர்மானிக்கின்றது. நீங்கள் உயர்ந்த செயல்திறனோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் போது உங்கள் சுயமதிப்பு அதிகரிக்கிறது. நீங்கள் அப்படி செயல்படாத போது உங்கள் சுயமதிப்பு வெகுவாக குறைகிறது. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உங்கள் வேலையை செய்வதற்கும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கும் நீங்கள் எவ்வளவு தகுதியும் திறனும் படைத்தவர், எவ்வளவு ஆக்கப்பூர்வமானவர் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அதற்கும் உங்கள் சுயமதிப்பிற்கும் இருவழி தொடர்பு ஒன்று இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு அதிக தகுதியும் திறனும் படைத்தவர், எவ்வளவு அதிக ஆக்கப்பூர்வமானவர் என்று நீங்கள் உணர்கிறீர்களோ உங்கள் சுயமதிப்பு அவ்வளவு உயர்வாக இருக்கும். உங்கள் சுயமதிப்பு உயர்வாக இருக்கும்போது நீங்கள் அதிக ஆக்கப்பூர்வமாகவும் திறமையாகவும் செயல்படுவீர்கள். இவ்விரண்டும் ஒன்றையொன்று ஆதரிக்கின்றன, ஒன்றையொன்று வலிமைப்படுத்துகின்றன. தங்களுடைய நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கின்ற மக்கள் நேர்மறையாளர்களாகவும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் இருக்கின்றனர். அவர்களுடைய வாழ்வு முழுமையாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கட்டுப்பாட்டு விதி. நேர நிர்வாக உளவியலானது கட்டுப்பாட்டு விதி எனும் ஒரு எளிய கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. உங்கள் சொந்த வாழ்க்கை எவ்வளவு தூரம் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களோ அவ்வளவே நீங்கள் உங்களை பற்றி நல்ல விதமாக உணர்வீர்கள் என்று இவ்விதி கூறுகிறது. மேலும் உங்கள் சொந்த வாழ்க்கையோ அல்லது வேலையோ எவ்வளவு தூரம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதாக நீங்கள் உணர்கிறீர்களோ உங்களை பற்றி அவ்வளவு எதிர்மறையாக நீங்கள் உணர்வீர்கள் என்று இவ்விதி கூறுகிறது. நீங்கள் தான் உங்கள் சொந்த தலைவிதியை தீர்மானிக்கின்றீர்கள் என்ற உணர்வை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு உள்ளார்ந்த கட்டுப்பாட்டு மையம் இருக்கிறது. அதே போல நீங்கள் புறச்சூழல்களால் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு புற கட்டுப்பாட்டு மையமும் உள்ளது. இவ்விரண்டுக்கும் இடையேயான வேறுபாட்டை உளவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நீங்கள் புறக்கட்டுப்பாட்டு மையத்தின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தால் உங்கள் மேலதிகாரியும் நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்களும் உங்கள் வேலை தரும் அழுத்தமும் பொறுப்புகளும் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருப்பதாக போன்ற உணர்வை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நேரம் உங்களுக்கு மிக குறைவாக இருப்பது போலவும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எக்கச்சக்கமாக இருப்பது போலவும் நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் நேரமும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்ற உணர்வு உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். பெரும்பான்மை நேரம் நீங்கள் உண்மையில் புற நிகழ்வுகளுக்கு எதிர்வினையாற்றிக் கொண்டு செயல்விடை அளித்துக் கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் சுயமாக தீர்மானித்தும் இலக்குகளை நோக்கியும் மேற்கொள்கின்ற ஒரு நடவடிக்கைக்கும் புற அழுத்தங்களுக்கு நீங்கள் அளிக்கும் உடனடி செயல்விடைக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. நீங்கள் நேர்மறையாகவும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக உணர்வதற்கும் எதிர்மறையாகவும் அழுத்தத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் உணர்வதற்கும் இடையேயான வேறுபாடுதான் அது. நீங்கள் உங்களால் இயன்ற அளவு மிகச் சிறப்பான செயல்பட விரும்பினால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஒரு வலிமையான உணர்வை நீங்கள் கொண்டிருக்க வேண்டியது அவசியம். உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சுய கோட்பாடு இருப்பதாக உளவியல் கூறுகிறது. நம்முடைய வாழ்வின் முக்கியமான ஒவ்வொரு பகுதியிலும் அதுதான் நம்முடைய நடத்தையை முறைப்படுத்துகிறது. நேர நிர்வாகத்தை பற்றி ஒரு உயர்ந்த சுய கோட்பாட்டை கொண்டிருக்கும் மக்கள் தாங்கள் தங்களுடைய நேரத்தையும் வாழ்க்கையும் சிறப்பாக ஒழுங்கமைப்பவர்கள் என்று தாங்கள் ஆக்கப்பூர்வமானவர்கள் என்றும் தங்களை பற்றி நினைக்கின்றனர். அவர்களுடைய வேலையையும் வாழ்க்கையையும் முற்றிலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. உங்களுடைய யோசனைகள், காட்சிகள், உங்களை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைகள், குறிப்பாக நீங்கள் உங்கள் நேரத்தை நிர்வகிக்கும் விதம் ஆகியவற்றை உங்கள் சுய கோட்பாடு உள்ளடக்கியுள்ளது. தாங்கள் மிகச் சிறப்பாக தங்களை ஒழுங்கமைத்திருப்பதாகவும்
தாங்கள் உயர்ந்த செயல்திறன் கொண்டவர்கள் என்றும் சிலர் நம்புகின்றனர். மற்றவர்கள் அடுத்தவர்களுடைய எதிர்பார்ப்புகளாலும் சூழ்நிலை அழுத்தங்களாலும் திக்குமுக்காடுகின்றனர். நம்பிக்கைகள் யதார்த்தங்களாக ஆகின்றன. உங்களை பற்றியும் உங்கள் நேரத்தை நிர்வகிப்பதற்கான உங்கள் திறன்மை பற்றியும் நீங்கள் எந்த வகையான நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் உயர்ந்த செயல்திறன் கொண்டவர் என்றும் நேரத்தை சிறப்பாக நிர்வகிப்பவர் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் ஆக்கப்பூர்வமானவர் என்றும் உங்கள் வேலையையும் வாழ்க்கையும் முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் நீங்கள் கருதுகிறீர்களா? உங்கள் நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, நேரத்தை நிர்வகிப்பதில் நீங்கள் திறமசாலி என்று நீங்கள் நினைத்தால் அந்த நம்பிக்கைக்கு இசைவான விஷயங்களையே இயல்பாக நீங்கள் செய்வீர்கள். அகரீதியாக நீங்கள் உங்களை எப்படிப்பட்டவராக பார்க்கிறீர்களோ, புறத்தில் நீங்கள் அதே வழியில் செயல்படுவதை உங்கள் சுய கோட்பாடு உறுதி செய்வதால், நேரத்தை நீங்கள் சிறப்பாக நிர்வகிப்பதாக நீங்கள் நம்பினால் உண்மையில் நீங்கள் ஒரு சிறந்த நேர நிர்வாகியாக இருப்பீர்கள். நேர நிர்வாகம் பற்றிய அனைத்து பயிற்சி வகுப்புகளிலும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடும். அது பற்றிய அனைத்து புத்தகங்களையும் படிக்கக்கூடும். ஆனால் நேர நிர்வகிப்பதில் நீங்கள் திறமையற்றவர் என்று உங்களை பற்றி நீங்கள் நினைத்தால் யாராலும் உங்களுக்கு உதவ முடியாது. சந்திப்பு கூட்டங்களுக்கும் பிறவற்றுக்கும் தாமதமாக செல்லும் பழக்கத்தை நீங்கள் உங்களிடம் வளர்த்திருந்தாலோ அல்லது நீங்கள் ஒழுங்குமுறையற்றவர் என்று நீங்கள் நம்பினாலோ அந்த பழக்கங்கள் உங்கள் இயல்பான நடத்தையாகவே ஆகிவிடுகின்றன. உங்களை பற்றி நம்பிக்கைகளை நேர்மறையானவையாக நீங்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் நேரத்தை நிர்வகிப்பதற்கான உங்கள் திறனும் ஒருபோதும் மாறாது. ஒரு தீர்மானம் மேற்கொள்ளுங்கள். உங்களை பற்றியும் உங்களுடைய தனிப்பட்ட உற்பத்தி திறன் பற்றியும் புதிய நேர்மறையான நம்பிக்கைகள் எவ்வாறு வளர்த்தெடுப்பது? அது அவ்வளவு கடினமான விஷயம் அல்ல. ஆள் விருப்பம், உறுதியான தீர்மானம், மன உறுதி, ஒழுங்கு ஆகிய 4 அம்சங்களையும் பயன்படுத்துங்கள். ஆள் விருப்பம், உறுதியான தீர்மானம், மன உறுதி, ஒழுங்கு ஆகிய 4 அம்சங்களையும் பயன்படுத்துங்கள். மிக முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட நேர நிர்வாக பழக்கத்தை உங்களுக்குள் உருவாக்கி கொள்ளப் போவதாக ஒரு தீர்மானம் மேற்கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக, இனி வரும் சந்திப்பு கூட்டங்களுக்கு அனைத்திற்கும் உரிய நேரத்துக்கு முன்னதாகவே நீங்கள் போகப் போவதாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒன்றை வித்தியாசமாக செய்ய போவதாக ஒரு தெளிவான தீர்மானத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போதுதான் உங்கள் வாழ்வில் மாற்றம் நிகழ்கிறது. நேரத்தை நிர்வகிப்பதில் வல்லவராக ஆகப் போவதாக ஒரு தீர்மானம் மேற்கொள்வது அதற்கான முதல் முக்கிய நடவடிக்கையாகும். உங்கள் மனத்தை பயிற்றுவியுங்கள். நீங்கள் ஆக்கப்பூர்வமான மனிதராக ஆகப் போவதாக தீர்மானித்தவுடன் நீங்கள் பயிற்சி செய்யக்கூடிய பல உத்திகள் உங்கள் உதவிக்கு இருக்கின்றன. முதலில் உங்கள் அக உரையாடலை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய உணர்ச்சிகள் மற்றும் நடவடிக்கைகளில் 95% பெரும்பாலான நேரம் நீங்கள் உங்களை பற்றி பேச்சும் விதத்தில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. என் வாழ்க்கையும் நேரத்தையும் நான் சிறப்பாக நிர்வகிக்கிறேன், நான் மிகவும் ஆக்கப்பூர்வமானவன் என்று மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் நீங்களே கூறிக்கொள்ளுங்கள். அளவுக்கு அதிகமான வேலைகளால் நீங்கள் திக்குமுக்காடும் ஒவ்வொரு முறையும் சிறிது நேரம் இடைவெளி எடுத்துக்கொண்டு, என் வாழ்க்கையையும் நேரத்தையும் நான் சிறப்பாக நிர்வகிக்கிறேன், நான் மிகவும் ஆக்கப்பூர்வமானவன் என்று ஒரு சில முறை கூறுங்கள். நேரத்தை நிர்வகிப்பதில் நான் கை தேர்ந்தவன் என்று மீண்டும் மீண்டும் சுய பிரகடனம் செய்யுங்கள். நேரத்தை நீங்கள் பயன்படுத்தும் விதம் குறித்து யாரேனும் உங்களிடம் கேட்டால், நேரத்தை நிர்வகிப்பதில் நான் கை தேர்ந்தவன் என்று உற்சாகமாக கூறுங்கள். என் வாழ்க்கையையும் நேரத்தையும் நான் சிறப்பாக நிர்வகிக்கிறேன் என்று நீங்கள் கூறும்போதெல்லாம் உங்கள் ஆழ்மனம் அந்த வாக்கியத்தை ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொண்டு உங்களை ஊக்குவித்து நீங்கள் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒருவராக ஆவதற்கு உங்களை உந்தித் தள்ளுகிறது. மனக்காட்சிப்படுத்துங்கள். உங்கள் நடத்தையை மாற்றுவதற்கான 2வது வழி, நேரத்தை நிர்வகிப்பதில் நீங்கள் திறமையானவர் என்று உங்களை பற்றி உங்கள் மனதில் காட்சிப்படுத்துவதாகும். நீங்கள் எல்லா விதத்திலும் ஒழுங்குடன் திகழ்வதாகவும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கற்பனை செய்யுங்கள். அகத்தில் உங்களை எத்தகைய நபராக நீங்கள் பார்க்கிறீர்களோ, புறத்தில் நீங்கள் அவ்வாறே இருப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே நேர நிர்வாகத்தில் வல்லவராகவும்
உங்கள் வேலையில் ஆக்கப்பூர்வமானவராகவும் இருந்தால் நீங்கள் வித்தியாசமாக எப்படி நடந்து கொள்வீர்கள்? அது இன்று நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்திலிருந்து எப்படி மாறுபட்டிருக்கும்? நீங்கள் அமைதியானவர், தன்னம்பிக்கை மிக்கவர், உயர்ந்த செயல்திறன் கொண்டவர், அதிக ஆசுவாசமானவர், அதிக அளவிலான வேலைகளை குறைவான நேரத்தில் செய்து முடிக்கும் திறன் கொண்டவர் என்பதாக உங்களைப் பற்றி ஒரு காட்சியை உங்கள் மனதில் உருவாக்கிக் கொள்ளுங்கள். மிகவும் ஆக்கப்பூர்வமானவர் ஒருவர் எப்படி காட்சியளிப்பார் என்ற கற்பனை செய்து பாருங்கள். அவருடைய அலுவலக மேசை தூய்மையாகவும் ஒழுங்கமைக்கப்பட்டும் இருக்குமா? அவர் எதற்கும் அவசரப்படாதவராகவும் அழுத்தத்திற்கு ஆளாகாதவராகவும் தோன்றுவாரா? உங்களை உங்கள் நேரத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஒருவராக உங்களை பற்றி ஒரு தெளிவான மனக்காட்சியை உருவாக்குங்கள். நேர நிர்வாகத்தில் நீங்கள் ஏற்கனவே வல்லவராக இருப்பது போல நடந்து கொள்ளுங்கள். உங்கள் மனத்தை பயிற்றுவிப்பதற்கான 3வது வழி, நேர நிர்வாகத்தில் நீங்கள் ஏற்கனவே வல்லவராக இருப்பது போல நடந்து கொள்வது. நீங்கள் செய்கின்ற எல்லாவற்றிலும் நீங்கள் ஒழுங்குமுறையுடன் செயல்படுவது போல நினைத்து கொள்ளுங்கள். நேரத்தை நிர்வகிப்பதில் நீங்கள் ஏற்கனவே கைதேர்ந்தவராக இருந்ததால் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? நீங்கள் வித்தியாசமாக என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? உங்கள் நேரத்தை தனிப்பட்ட உற்பத்தி திறனையும் பொறுத்தவரை விஷயங்கள் நீங்கள் இப்போது செய்கின்ற விதத்திலிருந்து எது வேறுபட்டிருக்கும்? நீங்கள் ஒரு திறமையான நேர நிர்வாகி என்று நீங்கள் நினைக்காவிட்டாலும் அப்படிப்பட்ட ஒருவராக நீங்கள் பாசாங்கு செய்ய தொடங்கும் போது இறுதியில் நீங்கள் ஒரு திறமையான நேர நிர்வாகி என்ற உணர்வு உங்களுக்குள் ஏற்படும். ஒரு விஷயம் உங்கள் வாழ்வில் உண்மையாகும் வரை அது ஏற்கனவே உண்மையாகிவிட்டது போல நீங்கள் பாசாங்கு செய்து வருவதன் மூலம் உங்களுடைய நடவடிக்கைகளையும் பழக்கங்களையும் நடத்தையும் உண்மையில் உங்களால் மாற்ற முடியும். முற்றும்.